ஜெடிஎஃபே நான் தான் உங்களுக்கு நீ எல்லாம் லைக் நம்புறேன். நம்ம ஒரு வீடியோஸ் போடவே இல்லைங்க. எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா வீடியோஸ் போடவே மாட்டான் அப்படி யோசிப்பீங்க சில பேர் அவள் தானே சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. சொல்லப்போனால் நம்ம காலேஜ் முடிக்க போகிறோம், இன்னும் 5 months தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போகிறது, அது ஒரு பக்கம் மண்டியில் ஓடிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு கேஷ் ஏர்ன் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வண்டி டியூ கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, 12,000 மந்த்லி. அதுவும் வந்து நம்ம தான் ஏர்ன் பண்ணி கட்டணும். அதுவும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எப்படியும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 10 days ஒன்ஸ் ட்ரிப் போட்டுருவேன். அந்த ட்ராவல் பண்ணுற காஸ்ட் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, நம்மளே தான் வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸ் போடல. நான் வந்து பாண்டிச்சேரி போனது, அதுக்கப்புறம் வண்டர்லா போனது, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேரளா போயிட்டது ரீசெண்டாக. அது மாதிரி பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட வெளியே போயிட்டு இருந்தேன். அதுவும் அவ்வளோ ஒரு ஃபன் என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. பட் நான் எந்த விஷயம் என்னால் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வருவோம்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம வேலைக்கு போகிறது வண்டி தான் ஓட்டுறோமா, ஃபுல்லாக ட்ராவலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஃபுல்லாக ட்ராவலிங் வேலைக்கு போகிறது வந்து ட்ராவல் பண்ணுறது, திருப்பி வெளியே போகிறதுனால ரொம்ப டயர்டாகி தூக்கம் சுத்தமாக இருக்க மாட்டேது. நைட்டு 10 மணி 11 மணி வீட்டுக்கு வரனே டைம் கிடைக்க மாட்டேது எடிட் பண்ணுறது சுத்தமாக. நான் இப்போ முடிவு வச்சிருக்கேன், நைட்டு எப்படியாவது முழிச்சாவது, நைட்டு தூக்கத்துக்கு கிடையாது, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் கிடைக்கும். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி வீடியோஸ் பண்ண சொல்லி முடிவு வச்சிருக்கேன். நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் கைஸ். நம்ம வந்து போயிட்டு இருந்த வீடியோ எல்லா வீடியோ வந்து ஒரு 10 to 20 days ஃபுல் வீடியோ போட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண வீடியோஸ் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. கைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஜெடிஎஃபே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. நம்ம வண்டி எடுத்து ஒரு 2.5 மாதம் ஆகுதுங்க. இந்த 2.5 மாதத்துல வந்து நம்ம வந்து என்ன வந்து பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேட் போயிருக்கோம். ஆந்திரா போயிட்டேன், கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது போயிட்டதில்ல, பாண்டிச்சேரி போயிட்டேன். அதில் லோக்கல்லே பருவதமலை அங்கே நிறைய சுற்றியாச்சு. நம்ம இந்த ஆள் வந்து 10,600 கிலோமீட்டர் ஓடிட்டாங்க. இந்த சர்வீஸ் சென்டர் வண்டி விட்டுருக்கேன். இதை பாருங்க, சர்வீஸ் சென்டர் நின்று வண்டி எடுத்துட்டு வந்து விட்டுட்டேன் நான். இவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸில் பார்ப்போம். டாடா, பை பாய்.